வாழ்க வளமுடன். வெளித்திருப்பம் சிவசங்கர் பேசுறேங்க. நான் ஒரு பைக் மெக்கானிக்கு. நம்ம அழகுமுருகன் பர்னிச்சர்ல இருந்து முதல்ல கொண்டு வந்து நோட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நிறைய ஸ்கீம் அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து புதுசா வந்தப்ப எனக்கு கேட்டாங்க. நான் நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் நிறைய பேர் எல்லாம் அது பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னு. ஆனா இவரை நோட்டீஸை பார்த்து முருகரை பார்த்தோன்னே ஓகே இவரை போடுவார்னு சொல்லி சேர்த்துனாங்க. ஒரு மேக்சிமம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா அது முதல்ல சின்னதா ஒரு என்ன மிக்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு டிவி எடுத்தேன். நாமெல்லாம் வந்து டிவியில இந்த மாதிரி செவுத்துல மாட்டுற டிவியில பார்த்ததே இல்லை. நாமளும் ஒன்று எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல இவர் வந்து கேட்ட உடனே எடுத்துக்கப்பா, எதுவுமே சொல்லல, எடுத்துக்க வந்து எடுத்துக்கோ, மாசம் மாசம் கட்டிக்கோ அப்படின்னாரு. அந்த ஒரு நம்பிக்கையில முதல்ல ஒரு 500 தான் கட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு டிவி ஒன்று எடுத்தேன், சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு பொருளை வீட்டுக்கு ஒரு மிக்சி, கிரைண்டரு, பெட்டு கட்டில், பெரிய பெரிய டிவி அப்படின்னு ஒவ்வொரு பொருளை வாங்கினேன். இதுக்கு வளர்ச்சிக்கு காரணம் அவரோட கைராசி. எல்லாருமே சில பேர் வாங்குவாங்க, இதை விட்டுருவாங்க. ஆனா இவர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு வீடு கட்டி நான் அதுல பொருளை சேர்த்து வச்சிருக்கிறேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு அழகு முறையில வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மனம் கோணாம சிறப்பா பண்றாங்க. வந்தா நம்ம வீடு மாதிரி. முதல்ல ஒரு செல்போன் ஹேண்ட் ரைட்டிங் ஆசைப்பட்டேன். அதுவுமே இவர் எனக்கு கொடுத்துட்டாரு. அதில் யூடியூப்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த செல்ஃபோனில் பார்த்து நிறைய கிஃப்டெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட அந்த பீரோவில், பெட்டில் இல்லைலாம் நம்ம முகத்தோட எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதையுமே இவர் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு. ஆனால் எத்தனையோ பேர்த்துல கேட்டேன். அதெல்லாம் அங்கே பெங்களூர் ஐட்டமா அதெல்லாம் வெளிநாட்டில் தான் கிடைக்குன்னு சொல்லி சொன்னார். நான் இவர்கிட்ட அந்த ஃபோட்டோ கொண்டு போய் காமிச்சேன். எனக்கு பீரோ இது மாதிரி எனக்கு வேணுங்க, ஃபேமிலியோடு நிற்கிற மாதிரி அப்படின்னு. சரி இப்போ பண்ணிக்கலாம்னு சொன்னார் சிரிச்சுட்டு. இவர் விளையாடி தான் சொல்கிறாரு நினச்சேன். ஒரே வாரத்தில் ஏன்டா பீரோ இந்த மாடல் பாருப்பா உனக்கு ஓகேவான்னு பாருனாரு. அசந்து போயிட்டேன். அந்த பீரோ பக்கத்துல தான் இருக்கு பாருங்க. இதுதான் இது, நான் தான் அது. சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதா சொல்லுவாருங்கிறது இத நெஜத்துல காட்டிட்டாரு அவரு. அதான் உண்மை. ஏன்னா கண்கூட எல்லாமே இருக்குது. அதனால ஓப்பனா சொல்றேன் நான். சிறப்பா பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் அது மாதிரி சேருங்க. உங்களுக்கு வந்து நினைச்சதை விட எக்ஸ்ட்ராவே கொடுப்பாரு. கிஃப்ட் நம்ம கேட்காமையே கொடுப்பாங்க. எந்த ஒரு பொருளுமே அதே மாதிரி கஸ்டமர் அதே மாதிரி தான். யாருமே சலிச்சுக்கிறதே இல்லை. மனவளம் நம்ம வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணோ அக்காவோ இருந்தால் எப்படி இருப்பாங்க, வாங்க வா தம்பி என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் அந்த ஃபேமிலி நம்பர். நம்ம வீட்டில் நாமளும் ஒரு கடை வச்சா எப்படி ஒரு உரிமையாக கேட்குறோம், அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. பெஸ்ட்டுங்க, சூப்பருங்க. இது வந்து நம்ம அழகுமுறையினால மட்டும்தான் முடியும். எத்தனையோ பேர் எதோ பண்ணிடுவாங்க, ஆனால் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இவர் சொல்லாமையே செய்கிறாரு. கார் எத்தனையோ பேருக்கு 5000 யாருங்க 5000 கார், 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கார் யாருங்க கொடுத்தா? யாருமே கொடுத்துருக்க முடியாது. ஆனால் இவர் நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. எத்தனையோ வண்டி பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வெறும் 300 ரூபாய்க்கு பல்சர், 1,30,000 பல்சருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வெறும் 300 ரூபா கட்டி வாங்கிட்டு போறாங்க பசங்க. அப்பயே அசந்து போயிட்டேன். எப்படி அப்படின்னு யாராலையுமே பண்ண முடியாது. இவரால மட்டும் தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு திறமையான ஆளு. ஓப்பனா தைரியமா பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். உங்க வீட்டுக்கு கேட்ட பொருள் நினைச்சா அந்த பொருள் அங்க இருக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.